அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கு அப்டேட்ஸ் ஃபைனலாக Battlegrounds Mobile India iOSக்கு லான்ச் ஆயிடுச்சு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். சாம்சங் நோ மோர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துலாம். அதோட ரியல்மியுடைய GT சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். சாம்சங்குடைய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் M52 5G F42 5G ரெண்டுத்துடைய லான்ச் டேட்டும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 608 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக Battlegrounds இந்தியாவில் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. iOS யூசர்ஸும் இனிமேல் டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும். அகைன் 50 மில்லியன் டவுன்லோட்ஸை செலிப்ரேட் பண்ணுற வகையில் ஆப் ஸ்டோர்லையும் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய ஐஃபோன், ஐபேட், ஐபாட் டச் மூணுத்துலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும். அகைன் இந்தியாவில் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்ததோ, ஏஜ் நீங்கள் டைப் பண்ணணும், டைம் லிமிட் இருந்தது, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் iOS யூசர்ஸ்க்கும் சிமிலராக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் இருந்ததோ 50 மில்லியன் டவுன்லோட்ஸ், லான்ச் ரிவார்ட்ஸ் எல்லாமே iOS யூசர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் கேம்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்தியாவில் இனிமேல். அதோட இந்த கேமுடைய ஃபைல் சைஸ் 1.9 GB. ஆப்பிளுடைய ஐஃபோன், ஐபேட், ஐபாட் டச் எதில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஸோ ஃபைனலாக iOS யூசர்ஸ்க்கும் இப்போ Battlegrounds மொபைல் இந்தியா அவைலபிளாக இருக்குது. ட்விட்டர் ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் ட்வீட்ஸை டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர். அதாவது ட்வீட் பண்ணும்போது இது ப்ராப்பரானதா இல்லைனா ஆடியன்ஸை மிஸ்கைட் பண்ணக்கூடிய ஒரு ட்வீட்டா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. அகைன் இவங்க டெஸ்டிங் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இந்த 3 இடங்கள்லையும் இது டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா ஸ்டேபிள் ரோல் அவுட் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ மிஸ்லீடிங் ட்வீட்டும் இனிமேல் டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க ட்விட்டரில். வாட்ஸ்அப்பும் ஒரு புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. லார்ஜ் ப்ரிவ்யூ லிங்க்ஸ் இந்த ஃபீச்சர் தான். இந்த ஃபீச்சர் மூலமா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய லிங்க், பிளாக் போஸ்ட் லிங்காக இருக்கட்டும், இல்லை யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய தம்ப்நெயிலோ இல்லைனா இமேஜோ உங்களுக்கு லார்ஜ் ப்ரிவ்யூவாக தெரியும். ஸோ தட் நீங்கள் அனுப்பக்கூடிய லிங்க் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ண முடியும். தற்சமயம் இது பீட்டா யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஸ்டேபிள் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு, iOS எல்லா யூசர்ஸ்க்கும் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஃபைனலாக சாம்சங் நோ மோர் ஆட்ஸ் பாலிசி கொண்டு வர போகிறதா தெரியுது. அவங்களுடைய ஸ்டாக் ஆப்ஸ்க்கு சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த நோ மோர் ஆட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சாம்சங்குடைய ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் பேவாக இருக்கட்டும், இல்லை சாம்சங்குடைய கேலக்ஸி ஸ்டோர் அப்பப்போ சில நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வரும். ஆனால் இனிமேல் சாம்சங்குடைய ஸ்டாக் ஆப் எதுலேயுமே எந்த ஆட்ஸுமே வராது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சாம்சங்குடைய ஓன் ஆப்ஸ் மட்டும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அன்னெசரி ஆட்ஸ் வராது, நோட்டிஃபிகேஷன் வராது. ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸாக நீங்கள் சாம்சங் யூஸ் பண்ண முடியும். ஸோ சாம்சங் நோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஓன் ஸ்டாக் ஆப்ஸ்க்கு. கூகுள் இந்தியாவில் பிக்சல் 5A லான்ச் பண்ணலை. பட் அவங்களுடைய ட்ரூ வயர்லெஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிக்சல் பட்ஸ் A சீரிஸ் S. இது இந்தியாவில் 9999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது 12mm டிரைவர்ஸோட வருது, 24 hour பேட்டரி பேக்கப் இருக்குது, IPX4 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட வருது, 40 லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே அவைலபிளாக இருந்தாலும் இது உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. அட்டென்ஷன் அலர்ட் இந்த ஃபீச்சர்லாம் இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 9999க்கு ஃப்ளிப்கார்ட்டில் இது அவைலபிளாக இருக்கும். ஆகஸ்ட் 20. ரியல்மி இந்தியாவில் GT சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. கூடவே ரியல்மி புக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலுடைய 11 Gen i3, i5 ரெண்டு இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. i3 உடைய ப்ரைஸ் இனாகிரேட்டரி ப்ரைஸ் உங்களுக்கு 44,999. அதே i5 இனாகிரேட்டரி ப்ரைஸ் 56,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மியுடைய GT சீரிஸில் ரியல்மி GT ஸ்னாப்டிராகன் 888 கொஞ்சம் அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். AMOLED பேனல், 120 Hz refresh rate, 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 37,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ரியல்மியுடைய மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்னாப்டிராகன் 778ல லான்ச் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனல், 120 Hz refresh rate, 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்தியாவில் 25,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய GT சீரிஸ் அண்ட் ரியல்மி புக் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அதோட
நம்மளோட Redmi 10 மலேசியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். ஸ்பெசிஃபிகேஷன் MediaTek Helio G88ல 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரியோட இந்தியன் மணி வேல்யூக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 11,300க்கு உங்களுக்கு மலேசியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் Redmi 10 Prime இந்த பேரில் இல்லைனா Redmi 10 இந்த பேர்லேயே உங்கள் லான்ச் பண்ணலாம். அதோட சாம்சங்குடைய A52s இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இது குளோபல், அதாவது யூரோப்பில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஸ்னாப்ட்ராகன் 778ல அவுட்லுக் டிசைன் சாம்சங்குடைய A52 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்ஃபினிட்டி ஓ நாச்சோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா செக்மெண்ட்டும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு 41,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் ப்ரைஸ் எப்போவுமே கன்சிடர் பண்ணும்போது இந்தியாவில் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபலாக சாம்சங்குடைய A52s லான்ச் ஆயிடுச்சு. அதோட சாம்சங்குடைய A22 5Gக்கு வந்து இவங்க கம்ப்ளீட் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி HDFC யூசருக்கு வந்து இவங்க ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்லைன் ஸ்டோர் அண்ட் ஆன்லைனில் வந்து இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு 1,500 ருபீஸ் கேஷ்பேக்கோட அவைலபிளாக இருக்குது. இதோட சாம்சங்குடைய Z Fold 3, Z Flip 3 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து Thom Browne எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கூடவே வந்து உங்களுக்கு வாட்சுக்கும் வந்து அந்த ஸ்பெஷல் எடிஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் எடிஷனை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரீமியமாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங்குடைய இன்னும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் M52 5G, F42 5G ஆல்ரெடி இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் லிஸ்டிங் ஆயிருந்தது. இப்போ இதோட லான்ச் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மிட் ஆஃப் செப்டம்பர்லையும் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் எண்ட் ஆஃப் செப்டம்பர்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் தரப்புலேருந்து M52 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன M51க்கு இவங்க சக்ஸஸராக கொண்டு வராங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸிங் எல்லாமே வந்து A சீரிஸை விட M சீரிஸில் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதோட சாம்சங்குடைய M32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட், ஃபர்ஸ்ட் லுக், அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் இது ஆகஸ்ட் 25 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அமேசானில் நோட்டிஃபை மீ பேஜ் இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A32 எப்படி ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கில் இருந்தது, அதாவது கேமரா அலைன்மெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு A52 A32லாம் கொஞ்சம் சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக இருந்தது. அதே அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 720ல இவங்க கொடுக்கலாம் தெரியுது. கூடவே 12 5G பேண்ட்ஸோட இவங்க கொடுக்குறாங்க. ஸோ 5G கம்பேட்டபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே 5000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங்குடைய ஈகோ OLED பேனல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெஃப்ரின். கங்க்ராச்சுலேஷன் ஜெஃப்ரின். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.